வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரங்க. இன்னைக்கு தேதி 17 சனிக்கிழமை. இது காலைல 4:30 மணிக்கு எடுத்தது. அப்போ எடுத்து பார்க்கும்பொழுது இன்றைக்குள்ள ஸ்லாட்டெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. அதாவது 17ஆம் தேதி ஸ்லாட்டு கிட்டத்தட்ட ஒரு 15,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. அது எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதுக்கடுத்து 18ஆம் தேதி ஸ்லாட்லேயும் பாதி கிட்டத்தட்ட போயிடுச்சு. நாளைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 8,706 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. அதாவது 8,700 டிக்கெட்ஸ் கிட்டத்தட்ட நாளைக்கு காலையில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அவைலபிள் இருக்குது. இது காலைல 4:30 மணிக்கு எடுத்தது. இன்றைக்கி உள்ள ஸ்லாட்டு மத்தியானம் 3 மணிலேருந்து இரவு 10 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அது எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டாங்க. திருப்பதியில் 3 இடத்துல கொடுக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்புல இருக்க விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்க சீனிவாசம், அலிப்பேரி நடபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டிக்கெட் கொடுக்குறாங்க. அது இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. நாளைக்குள்ள ஸ்லாட்டில் 8,700 டிக்கெட் காலைல 4:30 மணிக்கு அவைலபிள் இருக்குங்க. அப்புறம் 5:30 மணிக்கு எடுத்து பார்க்கலாம். இது 5:30 மணிக்கு எடுத்தது பாருங்கள். 5:30 மணிக்கு எடுத்து பார்க்கும்போது 1,444 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6,500 டிக்கெட் கிட்டத்தட்ட காலியாகிருக்குங்க. இப்போ 6,000 கிட்டத்தட்ட ஒரு 7,000 டிக்கெட் வச்சுக்கலாம். 7,000 டிக்கெட் இப்போ 1 ஹவரில் காலியாகிருக்கு. ஆக இப்போ 3 இடத்துலையுமே கூட்டம், பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. 3 கவுண்டர்லையுமே கூட்டம் அதிகமாக இருக்கிறனால தான் இப்போ 1 ஹவரில் 7,000 டிக்கெட் கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது கூட்டம் தாங்க. இப்போ சனி ஞாயிறு ஏற்கனவே லீவுங்கிறதுனால ஏற்கனவே க்ரௌடாக தான் இருக்குது. ஃப்ரீ தர்ஷன் சாமி தரிசனம் பார்க்க போகிறவங்களுக்கு 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. 31 கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல்லாக இருக்குங்க. எந்த டிக்கெட்டுமே இல்லாமல் நேரடியாக சாமி பார்க்க போனால் 24 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கீழே திருப்பதிலேயே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கிட்டு மேலே போகிறது ஓரளவு சுலபமாக சாமி பார்க்கலாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினாலும் நீங்கள் நேரடியாக போய் 3 மணிக்கு ஸ்லாட் கொடுத்தாங்கன்னா 3 மணிக்கு போய் சாமி பார்க்க முடியாது. ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஒரு 4 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஆகுங்க. கூட்டம் அதிகமாக இருந்தால் 6 மணி நேரம் கூட ஆகலாம். நார்மலாக கூட்டமாக இருந்துச்சுன்னா 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். இந்த டோக்கன் வாங்கிட்டு போனால் அட்லீஸ்ட் ஒரு 3 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுக்குறான்னு வச்சுங்க, 2 மணிக்கு உள்ளே போனீங்கன்னா ஒரு 6 மணிக்கு வெளியில் வரலாம். அந்த மாதிரி தான் இந்த டோக்கன் பார்க்குறதும். சனி ஞாயிறு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையிலேருந்தே கூட்டம் அதிகமாகிடுச்சு. அது தொடர்ந்து லீவாக இருக்கிறதுனால வியாழன் வெள்ளி சனி ஞாயிறுலாம் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு நினச்சோம். அதே மாதிரி தான் இப்போயும் இருக்குது. இப்போ 1 ஹவரில் இப்போ 7,000 டிக்கெட் கிட்டத்தட்ட போயிருக்குன்னா திருப்பதியில் நிறைய கூட்டம் இருக்குன்னு தான் அர்த்தம். நாளை வரைக்கும் இந்த கூட்டம் தொடருங்க. சாமி தரிசனம் பார்க்கறதுக்கான கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரத்தை பற்றி தினசரி கால நேரத்தில் அதோடய ஸ்டேட்டஸ் பற்றி போட்டுட்ருக்கேன். திருப்பதிக்கு டோக்கன் வாங்கிட்டு தான் மேலே போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்குங்க. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.